ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனு வந்து அவங்க கையில் மோதிரத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா வரல, மோதிரம் போட்டு விட சீனு அப்படிங்கும்போது அப்போ சீனு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மாயா வந்து கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சீனு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பார்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சீனு பார்த்தோம்னா திடீர்னு அவங்க சாரு வரல மோதிரத்தை போட்டு விட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா வந்து பார்வதிட்டு சொல்கிறாங்க, பார்த்தியா சீனு நான் நினச்ச மாதிரிக்கு சாரு வரல மோதிரத்தை போட்டு விட்டா அப்படின்னு சொல்லவும் சாரு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பத்மாவை பார்க்குறாங்க. பத்மா சொல்கிறாங்க, பார்த்தியா நான் சொன்ன மாதிரிக்கு என் பையன் வந்து ஓமரில் தான் மோதிரம் போட்டிருக்கான், பார்த்தியா நீ தான் எனக்கு மருமலாக வரப்போகிற அப்படிங்கவும் சாரு வந்து பத்மாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாயா வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எதுவுமே அவங்க வெளிக்காட்டிக்காமல் அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது ஜானகி கேட்குறாங்க, என்ன சீனு நீ இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்டா நீ இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராமன்ட்ட வந்து ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க சீன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறா, நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இவன் என்னதான் இருந்தாலும் சரிதான், என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இந்த மாதிரிக்கு இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஊராரு முன்னாடி என் முகத்தில் நீ கறியை புச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து பார்த்துக்கிட்டு சீ நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புவோம். இப்போ கிஷோர் சொல்கிறாங்க, என்ன இவன் இப்படி பண்ணிட்டான், என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு வந்து ஜானகிட்டையும் ரகுராம்கிட்டையும் தடுத்து நிறுத்தி கேட்குறாங்க. அப்போ ரகுராம் எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டானே, இப்போ எல்லாருமே வந்து என் பொண்ணை தானே தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, இதுக்கு என்னதான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து ரகுராம் கிட்ட கிஷோர் கேட்கவும் ரகுராம் வந்து என்கிட்ட எதுவுமே பதில் இல்லை அப்படின்னு சொல்லி மாதிரிக்கு அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரி வந்து அவங்க சொல்கிறாங்க, இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, பரவாயில்ல நம்ம நினைக்கிறதோடு இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனுக்கிட்ட வந்து மணி வராங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பு அப்படின்னு சொல்லி சீனுவை அடிக்கிறதுக்காக போகும்போது சீனு வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்ன எதுக்காக அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ நீ என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கிற, மாயா வரல மோதிரத்தை போடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நீ என்னன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம சாரு வரல போய் மோதிரத்தை போட்டு வச்சிருக்கிறீங்க, அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில், இப்படி அசிங்கப்படுத்துறதுக்காகவா நீ இந்த மாதிரிக்கு வந்து வேலையை செய்த அப்படிங்கும்போது அப்போ சீனு சொல்கிறாங்க, நான் உண்மையிலே நான் மாயா விரும்பினது உண்மைதான், ஆனால் நான் நினச்ச மாதிரிக்கு மாயா இல்லை, அவளுடைய சுயரூபம் எனக்கு இப்போ தானே தெரிஞ்சிச்சு, இப்போ எங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி பேசி முடிச்சாங்களோ அதுக்கப்புறமா தான் அவள் சுயரூபம் எல்லாமே தெரிய வந்துச்சுது, இவன் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக இருக்கவே மாட்டாப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா நீ பேசிகிட்டு இருக்கிற, அவன் உனக்கு ஏற்ற பொண்டாட்டியே இருக்க மாட்டான், ஏற்ற மருமகளாக எங்களுக்கு இருக்க மாட்டான், நீ இப்படி முடிவெடுக்கலாம், இன்னைக்கு நீ ஒரு எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல மனுஷனா உன்னை வந்து இந்த அளவுக்கு அவள் பெருமைப்பட வச்சிருக்கிறான்னா அதுக்கு அவள் தானோட காரணம், நீ வந்து ஒன்றுக்காகாத பையன் அப்படின்னு சொல்லி தானே எல்லாருமே முத்திரை குத்தி வச்சுருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு நீ இந்த மாதிரிக்கு ஒரு கடையை வச்சு நடத்துதேன்னா அதுக்கு அவதான காரணம், சொல்ல போனாக்கி பெற்றவங்களாக இருந்த நாங்கள் கூட உனக்கு எதுவுமே செய்யலையே, ஆனால் உன்னை ஒரு நல்ல மனுஷனை ஆக்குனது அவள் தானே, அந்த நன்றி எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் எனக்கு என்ன செய்தா, பண உதவி செய்து கொடுத்தா, அந்த பணத்தை நான் திருப்பி அவளுக்கு கொடுத்துருது அவ்வளோதான் அப்படிங்கும்போது அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஏங்க என் பையனை போட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறீங்க, அவன் இப்போ தான் ஒரு நல்ல முடிவே எடுத்திருக்கிறான் அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்காரணம் நீ தாண்டி, ஒன்னால தான் அவன் மனசு மாறிட்டான், நீ தான் இந்த மாதிரிக்கு அவனை பேசி பேசி உசுப்பேத்தி அவனை மனசு மாற வச்சதுக்கு காரணமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை போட்டு அடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ வந்து சீனை தடுக்கிறாங்க. ஊனா நீங்க என்ன அம்மாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க, இது எல்லாத்துக்கான அந்த மாயா உசுப்பேத்தி விட்டனால இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் இப்போ சொல்லுதான் மாயாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருந்தேன், எனக்கு பொண்டாட்டின்னு வரதா இருந்தால் சாரு தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மாயா வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க.